கர்த்தர் இந்த காலை நேரத்துல தீர்க்க தரிசனமா உன் கரத்தை பிடிச்சுதான் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நீ கவலைப்படாத, நீ உனக்கு யாரும் தனிமையில இருக்கேன்னு சோர்ந்து போகாத. யோசுவா கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாம இருந்தான். அடுத்து 40 லட்சம் 50 லட்சம் ஜனங்களை நடத்தக்கூடிய அந்த மகா பெரிய பொறுப்பு யார் கையில வருது? யோசுவா பயப்படுறாரு. ஏன்னா யோசுவா அதை ஆசைப்பட்டே இல்லை, ஆசைப்படவே இல்லை. ஆசைப்பட்டிருந்தான்னா என்னை அழைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி, நான் சொல்றது செய்யுங்க, ஒரு 10 பேர் இங்க வா, ஒரு 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 30,000 பேர் இங்க கூடு, நான் சொல்றது செய்யணும்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அந்த பிளானே யாருடைய மண்டையில இல்ல, யோசுவாக்குள்ள இல்ல. யோசுவாக்குள்ள மைண்ட்ல உள்ளதெல்லாம் கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய சமூகம், ஊழியக்காரன், கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய நாமம், இதுதான். இந்த சூழ்நிலையில யோசுவா பயப்பட ஆரம்பிக்கிறாரு. யோசுவா பயப்பட ஆரம்பிக்கிறார். அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன். பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, பயப்படாத, நீ கலங்காத யோசுவா, நான் மோசையோடு இருந்தது போல. இந்த வசனத்தை தீர்க்க தரிசனமா கர்த்தர் இன்னைக்கு சிலரோடு பேசுறாரு, சிலரோடு பேசுறாரு. கலக்கத்தோடு இந்த குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன், இந்த தொழிலை நான் எப்படி நடத்துவேன், இனி அடுத்த மாசத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கலக்கத்தோடு வந்திருக்கிற சிலரோடு கர்த்தர் இந்த காலை நேரத்துல தீர்க்க தரிசனமா உன் கரத்தை பிடிச்சுதான் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நீ கவலைப்படாத, நீ உனக்கு யாரும் தனிமையில இருக்கேன்னு சோர்ந்து போகாத. உன் கையை பிடிக்கிறாரு. எத்தனை பேர் அவருடைய கரத்தை பிடிக்க ஆசைப்படுறீங்க? கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே கையை நீங்க பிடிச்சுக்கோங்கப்பா. மோசையோடு இருந்தது போல. மோசை கிட்ட நீங்க சொன்னீங்களே, மோசே உன்னை கொண்டு பயங்கரமான காரியத்தை செய்வேன்னு சொன்னீங்களே, உன்னோடு நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரம்னு சொன்னீங்களே, அதே தேவன் யோசுவா போல நிக்கிற, கதியற்று கிடக்கிற, நிக்கிற, நாதியற்று நிக்கிற எங்க மேல இன்னைக்கு ஒரு அபிஷேகம் இறங்கி வரட்டும், ஒரு வாக்குத்தத்தம் இறங்கி வரட்டும். நான் உன்னை கைவிட மாட்டேன் யோசுவா, உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன் யோசுவா. காரணம், என் ஆலயத்துக்காக, ஊழியக்காரனுக்காக நீ வைராக்கியமா நின்னதை நான் அறிஞ்சிருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் சிலருடைய கரத்தை பிடிக்கிறதுனால இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்து எப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்தேனோ, எப்படிப்பட்ட செங்கடலை பிளந்தேனோ, யோசுவா உன்னை கொண்டுதான் ஒரு திட்டத்தை நான் போட்டிருக்கிறேன். அந்த எரிகோவை தகர்க்கிற அந்த வல்லமைய, கிருபைய, அழைப்ப உன் மேலதான் வச்சிருக்கிறேன். அந்த யோர்தானை பிரிக்கிற, யோர்தானை பிளக்கிற, மதில் போல நிக்க செய்கிற வல்லமையை உன் மேலதான் வச்சிருக்கிறேன். நீ சோர்ந்து போகாத. நீ கொஞ்ச காலம்தான், இனி கொஞ்சம் தான், இனி கொஞ்சம் தான். நீ அற்புதத்தை பாக்குற நாள் கிட்ட வந்துருச்சு, சமீபமா வந்துருச்சு. நிச்சயம் நடக்கும் யோசுவா, நிச்சயம் நடக்கும். ஹல்லேலூயா.